திருவருகை காலம் 9ஆம் நாள். கிறிஸ்து கற்றுத்தரும் தன்னடக்கம். தாழ்மையின் திருவுருவை ஆண்டவரே, திருவருகை காலத்தின் இந்த 9ஆம் நாளில் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி உள்ள தான் என்ற அகந்தைக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். மற்றவர்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் என்று எண்ணிய தருணங்கள், பிறரின் ஆலோசனைகளை அலட்சியப்படுத்திய நேரங்கள், எங்களின் சொந்த வெற்றிகளை பெரிதுபடுத்தி உமக்கு மகிமை தர தவறிய தருணங்கள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்தருளும். நீரோ சர்வ வல்லமை உடையவராக இருந்தும் எங்களுக்காக தாழ்மையின் வடிவில் பிறந்தீர். அந்த பணிவின் உச்சமே எங்கள் வாழ்வில் இன்று தேவைப்படுகிறது. எங்கள் சொந்த விருப்பங்கள், உணர்ச்சிகள் மற்றும் கருத்துகளின் மீது கிறிஸ்து தரும் தன்னடக்கம் எங்களுக்கு வேண்டும். இதன் மூலம் நாங்கள் எங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தவும், சுயநலமின்றி பகிர்ந்து கொள்ளவும், பொறுமையுடன் பிறரின் வார்த்தைகளை கேட்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். உமது வருகை நெருங்கி வரும் இந்த வேளையில் எங்கள் உள்ளம் தாழ்மையின் மென்மையால் நிரம்ப வேண்டும். இனி நான் அல்ல, மாறாக கிறிஸ்துவே எங்கள் வாழ்வில் முதன்மையாக இருக்க வேண்டும். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற உமது உண்மை எங்கள் வாழ்வின் அடிப்படையாக மாறட்டும். ஆமென்.